And welcome to my YouTube channel. This is Janani Shaktivel. நம்மளோட ஸ்டடி வித் ஜானுங்கிற யூடியூப் சேனலில் இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு டாய் கொடுத்தோன்னா அந்த டாய்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஈகராக இருப்பாங்க அந்த குழந்தை. அதே மாதிரி தான் நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப வருஷங்களாக ஒரு ஆட்டம்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. அதில் தான் வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ் வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸும் இருந்துச்சு. அதில் அவங்க நிறைய கன்க்ளூஷனுக்கும் வந்தாங்க. இதில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியும் ஜே தாம்சனோட மாடல் பார்த்துருப்போம். அதில் கூட ஜே தாம்சன் மாடல்ஸை வந்து வாட்டர்மெலான் மாடல் சொல்லுவாங்க, ப்ளம் புட்டிங் மாடல் சொல்லுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் அதுக்கும் கீழே நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் படிப்பீங்க லைக் பொசிட்ரான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசிக்கான அட்டாமிக் மாடல்ஸ் டால்டன் அட்டாமிக் தியரி ஜே தாம்சன் மாடல்ஸ்லாம் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ருத்தர்ஃபோர்டோடைய கோல்டு ஃபாயில் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லார்ட் ருத்தர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ஃபாயில் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு அழகான பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒரு தின் கோல்டு ஃபாயில் தெரியும். ஐ ஹோப் உங்களுக்கு அது கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு தின் கோல்டு ஃபாயில் இருக்குது. இங்கே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து பம்பார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இங்கே கூட நம்மளுக்கு லைன்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தின் கோல்டு ஃபாயில் வித் வெரி ஸ்மால் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஹீலியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எலமெண்ட் ஹைட்ரஜனுக்கு அடுத்து வர எலமெண்ட் ஹீலியம். இந்த ஹீலியமுடைய நியூக்ளியஸ் மட்டும் இருந்தால் அதை பேர் தான் நம்ம வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் இன்றைக்கி உங்களுக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னென்னு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீலியமோட நியூக்ளியஸை தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து பம்பார்ட் பண்ணுறாங்களா கோல்டு ஃபாயிலில். ஏன் நம்மளுக்கு வேறு ஏதாவது எலமெண்ட்டை கூட எடுத்துக்கலாமே, ஏன் நம்மளுக்கு கோல்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுக்காக அண்ட் மேலியபிள் மெட்டீரியலாக கோல்டு இருக்கிறதுனால மட்டுமே கோல்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தின்னாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால கோல்டை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை இப்படி கோல்டு ஃபாயில் தின் கோல்டு ஃபாயில்லாம் பம்பார்ட் பண்ணும்போது ருத்தர்ஃபோர்ட் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சு. சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்லைட்டாக டெஃப்ளெக்ட் ஆச்சு. டெஃப்ளெக்ஷன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியலனா, இப்போ இங்கே தான் கோல்டு ஃபாயில் இருக்குது அப்படின்னா இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இப்படி பட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து ஸ்ட்ரெயிட். இப்படி பட்டு இப்படி டெஃப்ளெக்ட் ஆகுது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்னா அது பேர் தான் டெஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் நம்மளுக்கு டெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப 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 ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தான் கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக் ஆகுது. கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக்னா என்ன, இது தானே தின் கோல்டு ஃபாயில். இந்த தின் கோல்டு ஃபாயிலில் பட்டு திருப்பி இப்படி பின்னாடி போயிடும். இது மேலே பட்டு இப்படி திருப்பி பின்னாடி வந்துடும். கம்ப்ளீட்டாக பவுன்ஸ். இப்போ ஒரு பாலை நீங்கள் வந்து செவுத்தில் போட்டிங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் அப்படி இருந்துச்சு. இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ தி ஃபாயில். கோல்டு ஃபாயில் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே டெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தால் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பம்பார்ட் பண்ணும்போது அது டெஃப்ளெக்ட் ஆகும். எந்தவித சார்ஜ்டு பார்ட்டிகளும் இல்லாமல் எம்டியாக இருந்தால் தான் டெஃப்ளெக்ஷன் நடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும். கரெக்ட் தானே? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா அங்கே வந்து எந்தவித சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த ஆட்டம் இஸ் எம்டி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராரு. அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டம்ஸ் கண்டைன் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு. அதுக்கடுத்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது அப்படின்றது ருத்தர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் அவர் நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன் அப்படி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் இருக்குன்னு அவர் கெஸ் பண்ணுறாருனா, ஏன்னா சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு டெஃப்ளெக்ட் ஆச்சு. சென்டரில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால மட்டுமே நம்மளுக்கு டெஃப்ளெக்ஷன் நடக்குது. அதனால தான் அவர் சென்டரில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் இருக்குது, அது பேர் தான் நியூக்ளியஸ்னு கொடுக்குறாரு. அடுத்து வந்து சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து ஆட்டமை கம்பேர் பண்ணதும் அது கம்மியாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அப்சல்யூட் இல்லையா. இப்போ ஒரு ஆட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதில் இருக்க நியூக்ளியஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும்.
இஃப் நியூக்ளியஸ் வந்து ஆட்டமை விட பெருசாக இருக்குன்னா ஆட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் எம்டியாக இருக்காது. ஸோ லாஜிக்கலி பார்த்தா ஆட்டமை உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் ஆட்டமை விட சின்னதாக தானே இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட்டுமே கிளியர் ஆகிருக்கும். இப்போ 4th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் க்ளோஸ் சர்க்குலர் பாத்ஸ் கால்ட் ஆர்பிட்ஸ். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த க்ரீன் கலர் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணுற பாருங்க, இதுதான் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்தாக சுற்றிட்டே வருது. லைக் இதுதான் வந்து நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் போயிட்டே இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தோட பேர் தான் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஆட்டம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஹோலாக சொல்லும் போது அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரல்னால் என்னது? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் 5 இருந்ததுன்னா 5 நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஆயிரும். இப்போ 5 + 5 -5 எவ்வளோ? 0 தானே. ஸோ அதே மாதிரி தான் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது நியூட்ரல் ஆயிரும். அப்படி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னா சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். லைக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நியூக்ளியஸ் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கா. இப்போ 3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் போது அதே அளவுக்கு ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நியூட்ரல் ஆயிடும். ப்ரோட்டான்ஸே காணுமே இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே நம்மளுக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ருதர்ஃபோர்டுடைய மாடல் வந்து நம்மளுக்கு சோலார் சிஸ்டமுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குன்னு. ஏன்னா சோலார் சிஸ்டமில் சென்டரில் சன் இருக்கும். இங்கே சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் சோலார் சிஸ்டமில் அதை சரௌண்ட் பண்ணி நம்மளுக்கு பிளானட்ஸ் இருக்கும். பிளானட்ஸ் வந்து சன்னை சுற்றி போகும். இங்கே பிளானட்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி போகுது. நியூக்ளியஸை சன்னாகவும் பிளானட்ஸை எலக்ட்ரானாகவும் கம்பேர் பண்ணால் சோலார் சிஸ்டம் மாடல் மாதிரி தான் இருக்குது ருதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் மாடல். அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் இட் இன் ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ். அவங்க ஃபஸ்ட்டு ஆர்பிட்ஸ்னு சொன்னாங்க, அது ஆர்பிட்ஸ்னு சொல்லலாம், ஷெல்ஸ்னு சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் அப்படியே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுடைய எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். உங்களுடைய ஒரு அக்கா மாதிரி நீங்கள் நினச்சி என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். லிமிடேஷன்ஸ் இன் ருதர்ஃபோர்ட்ஸ் மாடல். ருதர்ஃபோர்ட் மாடல் இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு, இதில் லிமிடேஷன்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு மாடல் அவங்க செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக லிமிடேஷன்ஸுங்கிறது வரும். இதில் என்ன லிமிடேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தர் கிளாஸில் ரொம்ப கிளியராக படிப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படி எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்குன்னா அது எனர்ஜியை லாஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து ஆக்சலரேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு ஸ்பீடில் ஒரு ஆக்சலரேஷனில் ஓடிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிட்டு தானே இருக்குது. அதனால தானே எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்பிட்டை சுற்றி வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்குமே எனர்ஜி லாஸ் ஆகும். அப்படி எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா அந்த பாத் ரெடியூஸ் ஆகி பாத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சுற்றிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகி அந்த சர்க்கிள் வந்து டெஃப்ளெக்ட் மீன்ஸ் அந்த பாத் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ இதுதான் நியூக்ளியஸ்னா நான் ரெட் கலரில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து காமிக்கிறேன். எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுற்றிட்டே இருக்குது, எனர்ஜி லாஸ் ஆகி ஒரு கட்டத்தில் இப்படி அதோடைய பாத் வந்து ரெடியூஸ் ஆகி ரொம்ப குட்டியான பாத்தாக மாறிடும். அப்படி குட்டியான பாத்தாக மாறிச்சுன்னா அது ஒரு கட்டத்தில் எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆகி நியூக்ளியஸ்குள்ளேயே போய் விழுந்துடாதா? அப்படி விழுந்துருச்சுன்னா ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் தானே. லாஜிக்கலி பார்த்தா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி ஆக்சலரேட் எலக்ட்ரான் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதோடைய பாத் ரெடியூஸ் ஆகும். பாத் ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு கட்டத்தில் நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். அப்போ ஆட்டம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்படி பார்த்தா ருதர்ஃபோர்ட் மாடல் படி நம்ம யோசித்து பார்த்தா இப்படிலாம் ஒரு லிமிடேஷன் வருது. ஆனால் ஜென்ரலி ஆட்டம் இஸ் ஸ்டேபிள்னு தானே நம்ம படிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும். அப்போ ஆட்டம் ஸ்டேபிளாகவும் இருக்குது. ருதர்ஃபோர்ட் சொல்கிற மாதிரி இப்படி சுத்தமும் செய்யுது. அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது
தெரியலை, அதில் தான் இந்த லிமிட்டேஷனே நம்மளுக்கு வருது. அதனால தான் ருத்தர்ஃபோர்டோட மாடல் வந்து ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். எப்படி வந்து ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குங்கிறத ருத்தர்ஃபோர்ட் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது. நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் நம்மளுடைய பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸை சுற்றி வரும்போது அதோடைய பாத் ரொம்ப ரெடியூஸ் ஆகி இவ்வளோ பெரிய சர்க்கிள் குட்டி சர்க்கிளாக சுருண்டு நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். அப்போ ஆட்டம் அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஆனால் ஆட்டம் ஜென்ரலி ஸ்டேபிள் தான். அப்போ ஏன் அது எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ருத்தர்ஃபோர்டால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஏன் அப்படி ஸ்டேபிளாக இருக்குது, எப்படி அது வந்து எனர்ஜி லாஸ் பண்ணி ரெடியூஸ் அந்த பாத்தை வந்து மாறாமல் அது எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? அது எப்படி நடந்திருக்கும், அந்த லிமிட்டேஷனை யார் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டமை அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கா? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Janani Shaktivel.